பொறிக்க பைய மாதிரி இருக்கான். இங்க பார்த்து பல்ல அடிச்சிட்டு இருக்கானே, ஒரு மாதிரி பயமா இருக்கு. பேசாம அண்ணன் ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாமா? ஆமா, வர சொல்றதா கரெக்ட். ஹலோ அண்ணா. சொல்லுமா காவ்யா. அண்ணா, இங்க யாரோ ஒருத்தர் நீ ஒரு மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. வாண்ணா, நீ கூட்டிட்டு போனா. நான் இப்போ காலேஜ் விட்டு இப்பதான் வந்தேன். பஸ் வேற கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன சொல்ற? ஆமா, பயமா இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரம் வா. ஒரு 5 நிமிஷம் இரு, வந்துடுறேன். சரிண்ணா. குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே, சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே, சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே, சத்தம் போட்டு குதிக்க தோணுதே. பொறுக்கி செல்வா, எனக்கு பெர்மிஷன் போட்டுடலாம். மேனேஜர் கிட்ட சொல்லிடு, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி, அதுக்கு ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? அது ரோட்ல காவ்யா காலேஜ்ல இருந்து வரையில எவனோ ஒருத்தர் கிண்டல் பண்ணா. நம்ம அவள் பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லியிருக்கா. நான் ஃபர்ஸ்ட் போய் அவளை கூட்டிட்டு வரேன், பஸ் வேற கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. என்னடா சொல்ற? அந்த நாய் இன்னைக்கு ஒரு கை பார்த்துடணும். வா போலவா. இல்லடா, நீ மேனேஜர் கிட்ட சொல்லு, நான் போயிட்டு வரேன். இல்ல நீ தனியெல்லாம் போக வேண்டாம், நம்ம மேனேஜர் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். வா போலாம். சரி, சீக்கிரமா போ மச்சான். எனக்கு அப்படியே நினைக்க டென்ஷனாவே இருக்கு. போயிடலாம் 2 நிமிஷம் தான். பொம்பளை பிள்ளைங்க வெளியே நிம்மதியா கூட நடமாட முடியறதில்ல. காலேஜ் போறது கூட விட மாட்டேறானுங்க நாய்ங்க. விடு, இன்னைக்கு ஒரு கை பாத்துரலாம். என்னமா, ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, ஏதாவது இருந்தாலும் பாத்துக்கலாம். அது வந்து ஏய், என்ன? என்னடா, என்ன புரிக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? அது ஆளு புரிக்கித்தனம் எல்லாம் பண்ணல, பேசிட்டு இருந்தேன். யாருடா உனக்கு ஆளு? நீதான். ஏய், அது ஆளு. என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசுற. கொன்னுடுவா மம்மனி, மரியாதையா போயிரு. முவாலா. ஏய் பொண்ணே, அப்படியா? அவன் சொல்றது உண்மையா? பேசாம ஆமானே சொல்லிடுவோம். ஆமா, அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். கேட்டியா? கிளம்பு. சாரி ப்ரோ, சாரி. தப்பா எடுத்துக்காதீங்க, அவனை சமாளிக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஓகேங்க, தேங்க்ஸ். சரி, பஸ் ஏத்தி விட்டு போட்டா? இல்ல பரவாயில்ல, வீட்ல இருந்து வந்துருவாங்க. சரிங்க, அது வரைக்கும் வெயிட் பண்றேன். போனவன் திரும்பி வந்துட்டான்னா? ஓகே. காவ்யா. அண்ணா. அண்ணா. ஒண்ணு இல்ல, அதான் அண்ணன் வந்துட்டேன்ல, பயப்படக்கூடாது. பொறுக்கி நாயே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி பின்னாடி வந்து அவளை டார்ச்சர் பண்ணிருப்ப? ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்ல, சொல்றது கேளுங்க. நீ சொல்றதையெல்லாம் நாங்க எதுக்குடா கேட்கணும்? பொறுக்கி நாயே. ஐயோ அண்ணா, இவங்கல்ல அது. என்னமா சொல்ற? ஆமா அண்ணா, இவங்க தான் என்ன வந்து காப்பாத்துனாங்க அவன் கிட்ட இருந்து. கையெடு அண்ணா, கையெடுண்ணா. அண்ணா, அது இவங்கல்ல, நான் ப்ளீஸ் கையெடு. ஐயோ சாரிப்பா, தங்கச்சி ஃபோன் பண்ணோன்னே என் மண்டையில எதுவுமே ஓடல. அவ கூட நீ நின்னையா, அதுதான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சாரி. பரவாயில்ல சார், அதனால என்ன? இல்லப்பா, என் தங்கச்சியை காப்பாத்த வந்திருக்க நீ, உன்னைய போய் அடிக்கிறக்குவா கை வாங்கியிருக்க நீ, சட்டையை வேற பிடிச்சிட்டேன். மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. பரவாயில்ல விடுங்க, நான் தப்பால எடுத்துக்கலாம். சரி தம்பி, வாங்க வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்ல, நான் பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, வாங்க, பக்கத்துல தான் வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவியாவை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க இவ்வளவு நேரம், உங்களை அப்படியே எப்படி அனுப்ப முடியும் வீட்டுக்கு கூப்பிடாம? வாங்க போலாம். ஆமாம் தம்பி, நான் வேற உங்களை தெரியாம சட்டையெல்லாம் பிடிச்சிட்டேன். வீடு வரைக்கும் வாங்கல, காஃபி சாப்பிட்டு போலாம். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, சாரி. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல சார். போலாம் வீட்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம காரே இருக்கு, வாங்க போயிடலாம். இல்லை சார், நான் பைக்ல வரேன், நீங்க போங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரேன். ஓகேப்பா. ரொம்ப நன்றி தம்பி. இந்த மாதிரி இடத்துல என் பொண்ணு கூட வந்து நின்னது எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? பரவாயில்லம்மா, எங்க வீட்டு பொண்ணா இருந்தாலும் நான் இதுதானே செஞ்சிருப்பேன். அப்படி இல்லப்பா, எல்லாரும் எல்லாத்தையும் அவங்க வீட்டு பொண்ணா நினைச்சா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காதுல்ல. அப்படி நினைச்சு எங்க வீட்டு பொண்ணை நீங்க காப்பாத்துனதே பெரிய விஷயம். சரிங்க, கொஞ்சம் டைம் ஆச்சு, நான் கிளம்பவா? அச்சா, என்ன தம்பி சும்மா கிளம்புறேன்னு
வரலன்னு சொல்றீங்க? ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போங்க. அது காஃபி ரெடி ஆயிட்டு இருக்கு. சரிங்க. என்ன பண்ணு, இன்னுமா காஃபி போடுறான் அந்த தம்பி? பாரு நேராச்சுன்னு சொல்லுது பாரு. வா இதோ வந்துட்டேன் அத்தை. தம்பி இன்னாங்க. தேங்க்ஸ் அக்கா. மலமாடு மாதிரி வளர்ந்துருக்கா. அத்தைக்கு ஒரு டம்ளர் கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆமா, சுகரு பிரஷரு எல்லாம் இருக்கு. இதுல காஃபி தான். காஃபி வேணுமாமா? காஃபி. சும்மா இரு சின்ன பொண்ணு. வந்தவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி? அதை நீ உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏங்க இப்போ போய் சுகரு ப்ரெஷர்லாம் வச்சுட்டு காஃபி கேட்குறாங்களே, ஏதாவது ஒன்று எம்மால தானே பழி வரும். கொஞ்ச நேரம் சும்மா இரியாம்மா. சுகர் ப்ரெஷர்லாம் வச்சுட்டு உனக்கு எதுக்குமா காஃபி? வந்திருக்கிறவங்க முன்னாடி மானத்தை வாங்காதீங்கம்மா. நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கும் அந்த தம்பி? சரி சரிலா பாதக்தி. எனக்கு போட்டு கொடுத்தாலும் என் பையன் இந்த திட்டுறான் இவளை. அக்கா காஃபி சூப்பர். அது அந்த உறிஞ்சும் போதே தெரியல நல்லா தான் இருக்குதுன்னு. அக்கா சின்ன பொண்ணு. ஏங்க அந்த தம்பி நம்ம வீட்டு பிள்ளைங்க, அதெல்லாம் தப்பா எடுத்துக்காது. நான் இப்போ எப்படி அத்தையை கலாய்க்கிறேன், அத்தை என்ன கலாய்க்கிறாங்க, என் குழந்தை கலாய்க்கிறேன், அந்த மாதிரி தான் அது. ஏன் சின்ன பொண்ணு இப்படி மானத்தை வாங்குற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு சின்ன பொண்ணு. அந்த பையன் ஏதோ ரோட்ல போற பொண்ணை பார்த்து காப்பாத்தி இருக்கிறான். நான் போறதுக்கு லேட்டா இருக்கும். அவன் பார்க்காம இருந்திருந்தான்னா என்ன ஆயிருக்கிறது? அச்சோ ஏன் திட்டுறீங்க? என்னோட அக்கா மாதிரி அவங்க பேசுறாங்க, அவங்கள போய் திட்டுறீங்களே. எனக்கு ஒரு பாண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, ஆனா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அக்கா நான் தப்பால எடுத்துக்கல அக்கா. சரிடா தம்பி. இவ்வளமா ஒரு அக்கா இருந்துட்டு விளங்கிடும். நான் அப்படியே கிளம்பவா? என்ன தம்பி அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போலாம்ல? இல்லைங்க, அப்பா அம்மா தேடுவாங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சுல. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரிப்பா, பார்த்து போ. ஓகே அண்ணா. சே, இந்த ஜன்னலை நீக்கி வச்சா எம்பிட்டு அழகா காத்து வருது. இது தெரியாம அந்த சூடான காத்துல ஃபேனை போட்டுட்டு படுத்துட்டே இருந்திருக்கிறோம் பாரு. சில் சில் சில்னு காத்து அடிக்குதுப்பா. சூப்பரா இருக்கு. மழை வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. எலே சின்ன பொண்ணு, அங்கே என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்க? இங்கதான் உமா நல்லா காத்து வருது. ஃபேனை போட்டுட்டா காத்து சூடா வருது, தாங்கவே முடியறதில்ல. சரின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஏறி உட்காந்தாச்சு. வாழ்க்கையை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிற போலயே. அட நீ வேற ஏல. சரி சின்ன பொண்ணு, மகளிர் உரிமை தொகை வந்துருச்சாமா? உனக்கு வந்துச்சா இல்லையா? என்னெல்லாம் சொல்ற? இந்த மாதம் என்ன 2500 வந்திருக்கா? ஆமாம் ஆமாம், இங்கே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கடனாய் கிடக்குதாம்மா. இதில் உங்களுக்கு 2500 தேவையா? 1000 தான் வந்திருக்கு. ஓ நீ அண்ணன் சப்போர்ட்டரா? மறந்துட்டேன். என்ன சின்ன பொண்ணு, பாவம் தெரியுமா? சும்மா அவரையே குத்தம் சொல்லிக்கிட்டு அதை போல பைத்தியக்காரி. இளைய முப்பாத்தா தெரியாம கேட்டுட்டேன்டி, ஃபிட்டடிலி. சொட்ட தலையா, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா நீ கேப்ப. அம்மா காக்கா முப்பாத்தாக்கா ஏக்கா போட்டு அடிக்கிறீங்க. அண்ணே அண்ணே எந்திரிங்கண்ணே. ஏம்மா லட்சுமி, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஏக்கா முப்பாத்தாக்கா இப்படி போயிட்டு முடியான்னு நடிக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் வயசானவர், உங்க புருஷன். இதுல போட்டு அடி நடிக்கிறீங்களே. இந்த அடி பாவம்க்கா. அது தெருவில் வச்சு எல்லாரும் முன்னாடி மரியாதை கெடுக்கிறீங்களே, இதெல்லாம் தப்புக்கா. அப்படி கேளு லட்சுமி. அம்மா அக்கா நிறுத்தங்கக்கா. ஏ லட்சுமி, நீ தள்ளி போடி. இன்னைக்கு இந்த கிழவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அப்படி என்னதான்க்கா அவர் பண்ணாரு? பாரு லட்சுமி, இந்த கிழவன் பண்றத. இவன் நாள்தோறும் ஒரு நாள் தவறாம 300 ரூபா வரி பணத்தை கொண்டு போய் கவர்மெண்ட்டு கட்டிடுறான். அதில் மாதம் மட்டும் 9000 ரூபா கட்டிடுறான். எனக்கு அதில் கவர்மெண்ட் 1000 ரூபா தான் தருது. அதுவும் இந்த கவர்மெண்ட் 2500 ரூபா தரேன்னு சொல்லிட்டு 2வது தடவையுமே 1000 ரூபா தான் போட்டிருக்கு. இவன் என்னங்கிறான், நான் தான் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறேன், அந்த பணம் எனக்கு தான் சொந்தம், எனக்கு கொடுன்னு கேட்குறான்னா. என்னக்கா சொல்றீங்க? என்னன்னா இந்த அக்கா சொல்றாங்க? வரி கட்டுறீங்களா? அது இந்த நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்ததுக்கு நாங்க ஃபுல்லா பண்றோம். அப்ப எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் திருப்பி வரணும்ல. பாத்தியா இந்த கிழவனுக்கு திமிர? என்ன அண்ணே, இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் இப்படி பண்ணிட்டு தெரியுறீங்க? அந்த அக்காக்கு ஏதோ 1000 ரூபாய் வருது, அதை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுலயும் கை வைக்க பாக்குறீங்களே. இல்லம்மா லட்சுமி, காசு பத்தல, அதான். போங்கண்ணே, போய் வேலையை பாருங்க. நீங்க வாங்கக்கா போலாம். அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. ரோட்ல நின்னுல சண்டை கட்டாதீங்க. சரிம்மா. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி இடுப்ப உடச்சுக்கிட்டனே. கழுத்தையும் திருப்ப முடியலையா? சூப்பர்.
ஏட்டி எங்க ஊர் சாப்பாட போறேன்? அத்தை, மகளிர் உரிமை தொகை வந்திருக்குது அத்தை, அதை எடுக்க போறேன். அப்படியே மருமகளே, எனக்கும் வந்திருக்கா என்ன? இல்ல அத்தை, உங்களுக்கு வரல. ஏன்? இல்ல அத்தை, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தேன், உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கலான்னு பார்த்தேன், எதுவுமே வரல. விஜய் வந்து 60 வயசுக்கு மேற்பட்டவங்களா வந்து நீக்கிட்டாராமா. என்னட்டி சொல்ற? ஆமாத்தே, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன், போயிட்டு வரேன், பாய். நில்லுட்டி, ஏனாமா? அதான் உங்களுக்கு 3000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காருல, அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நான் இன்னும் அப்ளை பண்ணவே இல்லையே, அதை எப்படி பண்றது? ஆன்லைன்ல பார்த்து பண்ணலாம் அத்தை. சரிம்மா, சரி சரி, நான் இப்போ போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற பார்த்தா அப்ப முனியாண்டிய போட்டு வெளுத்துட்ட போலையே. ஆமா பின்ன, அந்த ஆளுக்கு பொழப்பு மயிலே இல்லை, இருக்கிற காசையெல்லாம் பிடுங்கிட்டு போய் குடிக்கிறது தான் வேலை. உனக்கெல்லாம் பரவாயில்ல, முதல்ல இருந்தே வருது. எனக்கெல்லாம் இந்த ஸ்டாலின் கடைசியாக எழுதுனான்ல, அப்போ இருந்தே வருதாக்கும். இப்போ வரைக்கும் வந்ததே 9000 ரூபாயத்தான் இருக்கும். இனி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அதையும் எடுக்கிறானாமா, அதுலேயும் போயிரு. எப்போ எடுக்க போகிறானோ? ஆமாம்மா, எனக்கும் தான் 60 வயசு மேலே ஆனால் எடுத்துட்றான்னா அப்புறம் நம்ம வேறு இந்த முதியோர் ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ணல, அதுக்கு வேறு அப்ளை பண்ணணுமே என்னமோ, மறுபடியும் போய் ரோடா அலையோன்னு என்ன பண்ணுறது? ஆமாம்மா பார்த்தா. அடியே வள்ளியம்மா, உனக்கு விஷயம் தெரியுமாடி? சொல்லு வெள்ளையம்மா. அதான் இந்த ஸ்டாலின் 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்துட்டு இருந்தார்ல, அது விஜய் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களை எல்லாம் வந்துட்டு நீக்கிட்டாராமே. எனக்கு பணமே வரல. யார் சொன்னது அப்படி? எங்களுக்கெல்லாம் வந்திருக்குது. என்னது, உங்களுக்கெல்லாம் வந்துருச்சா? எனக்கும் வரலையே. பேங்க் அக்கௌண்ட் பார்த்தியா இல்லையா? பார்த்தனே, என் மருமக கிட்ட நான் காலையில கொடுத்து பார்க்க சொன்னேன். அவ இருந்துகிட்டு இல்லத்த உங்களுக்கு பணம் இல்லை, 60 வயசுக்கு மேற்பட்டவங்கள விஜய் நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா. அதெல்லாம் இல்லை, பொய். எங்க எல்லாத்துக்கும் வந்துருக்குது, உனக்கு வராதா? சரிக்கு என்ன திமிரு பத்தையா வள்ளியம்மா? சரி சரி, விடு விடு. இல்லம் பார்த்தா, எப்போ பார்த்தாலும் இதே தொல்லதாவா, எதை கேட்டாலும் ஏட்டிக்கு போட்டியாவே தான் நடந்துப்பா. உனக்காவது 1, எனக்கு 2, ரெண்டும் அப்படியே. 1 கிட்டையே போகிறதுக்கு இல்லை, இன்னொன்று ஏதோ பரவாயில்ல, சோறாவது ஓடுது. உங்களுக்கெல்லாம் சோறு போடுறதா தான் ஆள் இருக்குது, நான் மகளை பெற்றுட்டு அது கூட இல்லாமல் இருக்கேன். அப்போ பேங்க்குக்கு நேராக போய் பார்க்கணும், அப்படித்தானே? ஆமாம் ஆமாம், போய் பாரு.